600 கோடியில அல்லு அர்ஜுனை வச்சு அட்லி அவர்கள் அடுத்த ஒரு அவதார் படத்தை இந்தியன் சினிமாவுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஒரு வித்தியாசமான காம்போல ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பண்ண போறாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லும். என்ன எதுன்றத இந்த வீடியோல பார்ப்போம். அட்லி அவர்கள் கோலிவுட்ல ஒரு முக்கியமான இயக்குனராகவே திகழ்ந்து வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பாலிவுட் போனதுலேருந்தே சரி, அவருடைய நோக்கமும் அவருடைய படங்கள் எடுக்கிற விதமும் டோட்டலாகவே மாறுச்சுன்னு கூட சொல்லும். ஏன்னா எப்போ ஜவான் படம் ஷாருக்கான் அவர்களை வச்சு எடுத்தாரோ அதுக்கப்புறம் அவருடைய மார்க்கெட்டும் சரி, அவருடைய வியூஸும் சரி அந்த அளவுக்கு வேற மாதிரி ஒரு போச்சு அப்படின்னு கூட சொல்லும். அதுக்கப்புறம் ஜவானுக்கு அப்புறம் அங்கேயே அவர் என்ன பண்ணாரா, தெரி படத்துடைய ரீமேக்கான பேபி ஜான் அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. ஆனால் அந்த படம் அந்த அளவுக்கு ஹிந்திலையும் சரியா போகலை அப்படின்னு காரணம் வச்சு, பட் இருந்தாலும் அவருடைய மார்க்கெட் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, சல்மான் கானை வச்சு இன்னொரு ஒரு படம் பண்ண போறாருன்னு சொல்லி நிறைய டாக் பாலிவுட் அளவில் அதிகம் போயிட்டு இருந்துச்சு கூட சொல்லணும். ஆனால் அந்த படம் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலைன்ற விஷயம் தெரிஞ்சது. ஆனால் அதை தாண்டி இப்போ கோலிவுட்ல பாலிவுட் போனவர் பாலிவுட்ல இருந்து மீண்டும் டோலிவுட் வந்திருக்காருன்ற விஷயம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குன்னு சொல்லணும். அதுவும் டோலிவுட்ல யாருன்னா அல்லு அர்ஜுனை வச்சு அடுத்த ஒரு படம் பண்ண போறாருன்னு நிறைய டாக் போயிட்டு இருந்தாலும் அதை இப்போ கன்ஃபர்மேஷன் கொடுக்குற விதமா அல்லு அர்ஜுனுடைய பர்த்டே ஆன இன்னைக்கு என்னன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க சன் பிக்சர். ஸோ சன் பிக்சர்ல ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க. அந்த வீடியோலையும் கலாநிதி மாறன் அவர்களும் சரி, அட்லி அவர்களும் சரி, அல்லு அர்ஜுன் அவர்களும் சரி, 3 பேருமே ஒரு இன்ட்ரோ மாதிரி அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பேசுகிற விஷயமும் பார்க்க முடியுது. அதில் முக்கியமாக இந்த படத்துடைய ஜானர் கிட்டத்தட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும் போல இருக்கு அதே மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அமெரிக்கா போயிட்டு அங்கே யூஎஸ்ஏல ஹாலிவுட்ல இருக்க ஒரு கிராஃபிக் டிசைன் டீமோட பேசுகிற விதமும் அந்த வீடியோவில் பார்க்க முடியுது. அதுவும் அந்த வீடியோலேயே அங்கே இருக்க விஎஃப்எக்ஸ் டீமும் சரி, அதே மாதிரி அவங்க நிறைய ஹாலிவுட் படம் பண்ண விஎஃப்எக்ஸ் டீம்ன்றது அங்கே அந்த வீடியோ மூலியமாகவும் பார்க்க முடியுது. முக்கியமாக அவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டோரி இந்த ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக இருக்குது, வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்க கிராஃபிக் டிசைன் டீமே சரி, விஎஃப்எக்ஸ் டீமே புகழ்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்களே அந்த வீடியோவில் பேசியிருக்கிறதையும் பார்த்தோம். ஸோ அட்லி அவர்கள் அதில் டைரக்ட் பண்ணும்போதும் சரி, அல்லு அர்ஜுன் டைரக்ட் பண்ணும்போதும் சரி, ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஆர்எல்ஸ் ஒரு சூப்பர் ஹீரோ படம் மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இதில் பண்ணும்போதே நிறைய விஷயம் ஒரு அவதார் ரேஞ்சுக்கு இந்த படம் கண்டிப்பாக எடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லும். ஏன்னா இவருடைய குருநாதரான சங்கர் அவர்கள் எந்திரன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு பேசும் பொருளாக மாறிச்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இவருடைய சிஜினான அட்லி அவர்கள் இது வேற மாதிரி கொண்டு போவார் போல இருக்கு. கண்டிப்பா பிரம்மாண்டம் இருக்கும். அந்த பிரம்மாண்டத்தில் ஒரு அவதார் மூவியோ இல்லை ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்ல ஒரு பயங்கரமா ஒரு படம் பண்ண போறான்ற எதிர்பார்ப்பு கூட்டிட்டே இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.